நல்லாம்பட்டி ஸ்டைலில் நாட்டுக்கோழி வறுவல் பண்ணலாம் வாங்க. முதல்ல சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுகி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு ஒரு மசாலா வறுத்துக்கலாம். சீரகம், சோம்பு, மல்லி, பட்டை, கிராம்பு, கருகாப்பில் இதெல்லாம் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 10 வரமிளகா போட்டு நல்லா வணக்கிக்கணும். வணக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம கழுகி வச்ச கறியும் போட்டுறணும். கறி நல்லா தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா நம்ம கலரிட்டு தண்ணி தேவையான அளவு ஒரு டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கணும். போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கமகமன் வீடே மணக்கும். நல்லா வறுத்து எல்லாம் கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். பூண்டு, வரமிளகா, சோம்பு, கருகாப்பில் நல்லா தாளித்து நல்லெண்ணெயில் தாளித்து இதில் ஊற்றணும். ஊற்றுறீங்கன்னா நல்லா நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக தயாராகிரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.